பிரச்சாரம் செய்ய விடாமல் காவல்துறை தடுப்பதாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் தடுப்பதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேர்தல் ஆணையம் அனுமதித்த நேரத்திலும் தங்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்து தங்களுக்கு இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார். நம்ம என்ன செய்ய போறோம்? யாரு என்ன பண்ணாலும் நாங்க மேடம் ப்ரொசீடிங் ஆபீசர் இல்லையாமே. ப்ரொசீடிங் ஆபீசர்னா நீங்க தான் பிரதர் கேட்கணும். போய் பாக்குறது தான் மேடம் போயிருந்தோம். ஆள் இல்லையாமே. அதுக்கு நாங்க எங்களை அதாவது குறிப்பிட்ட டயத்துக்கு மேல பண்ணா எங்களை எஃப்ஐஆர் எங்களுக்கும் மேடம் எங்களுக்கும் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. எங்களுக்கு இன்னும் 25 நாள் தான் மேடம் இருக்கு. நீங்க ஒரு நாள் வந்து எங்களை ஓட்டு கேட்க விடாம பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க ஒரு காலம் பண்ணது இல்லையே. இல்ல இன்னைக்கு பண்றீங்கல்ல. அப்படி இல்ல, எனக்கு வந்த தகவல் படி நான் இப்போ உங்களை வந்திருக்கேன். நான் சரிதானே? மேடம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கத உங்கள்ட்ட சொல்ல வந்தேன். பரவாயில்ல மேடம். இங்க பாருங்க மேடம், எலெக்ஷன் கமிஷன் வந்து காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கேம்பெயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்காக எங்களை வந்து தடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. தடுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல எதுக்காக? சரி 6 to 10 எந்த பார்ட்டி இங்க இப்ப கேம்பெயினுக்கு வராங்க? அது நீங்க சொல்லணும். இல்ல எதுக்காக போக கூடாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க அதையும் தானே சொல்லணும். இப்ப நீங்க தானே வந்து தடுக்கிறீங்க. நீங்க வீடியோ எடுங்க. இல்ல இப்ப எதுக்கு எங்க கூட வந்தவங்க எல்லாம் எதுக்கு பேர் எழுதிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, யார் என்னன்னு தெரியணும்ல சார். ஒரு எஃப்ஐஆர் போடுறது தேவைப்படும்ல பிரதர். எஃப்ஐஆர் போடுறது அப்ப நாங்கலாம் வந்து ஓட்டே கேட்க கூடாது. ஓட்டு கேட்க வந்தா எஃப்ஐஆர் போடுவீங்க. இல்ல மேடம், எஃப்ஐஆர் இங்க பாருங்க. நாங்க ஓட்டு கேட்க வந்தா நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா? நீங்க சொல்றத நீங்க முதல்ல பிரதருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் மேடம். இல்ல மேடம் இங்க பாருங்க தெரியும். இத வந்து எல்லா கட்சிக்கும் நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க. சார் அதாவது சார் இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல நடக்கு. முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. ஒரு இவட்ட நான் இன்டிமேட் பண்றது என்னோட வேலை. சரிதானே? அவரே இன்டிமேட் பண்ணலாம்ல. நீங்க எதுக்கு டைரக்டா இல்ல எங்களுக்காக வந்திருக்க பசங்களை நீங்க இல்ல எங்களுக்காக வந்திருக்க பசங்களை நீங்க மிரட்டற மாதிரில இருக்கு. இல்ல அவங்க பேர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? கேக்கணும்ல சார். உங்க கூட வந்து என் பேர் எழுதுங்க மேடம். நான் தான் பொறுப்பு. எதுக்கு அவங்க பேர்லாம் எழுதுறீங்க? எந்த கேஸா இருந்தாலும் என் பேர்ல கொடுங்க மேடம். அதுக்கு பிறகு நீங்க அது என்ன யாருக்கு முன் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்கதான் செஞ்சேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பண்ணீங்களா முடிஞ்சு அவன் வழக்கு பண்ண போடணும். அப்பள வந்தவங்கள்ட்ட பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்ல அந்த கேமராமேன் ஆர்கியூலாம் பண்ணல மேடம். நான் இப்ப நாங்க 10 மணி வரைய தான் பண்ணுவோம். ஆமாமா நான் உங்ககிட்ட இப்ப என்ன கேக்குறேனோ அதே தான் அவர்கிட்டயும் நான் கேட்டேன். என்ன காரணம்? இப்ப 6 to 10 நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்னா நாங்க இந்த இடத்துல வந்து இத ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னா அதை நாங்க ஃபாலோ பண்ற வேலையை நாங்க அதுதான் மேடம் அவங்க சொல்றதா நீங்க செய்ய முடியும். அது எங்களுக்கு நல்லா